இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 40 நாள் உபவாச ஜெபம், ஏர்லி மார்னிங் அதிகாலை ஜெபத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் எபிரேய புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் இந்த இடத்துல சேர்ந்து ஜெபிக்கின்ற முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல ஒரு உயிர் மீட்சி, ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இப்படி கூடி நாம ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். பல வேளைகள்ல நாம ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி. ஆனா பல வேளைகள்ல ஆண்டவர் புயலை மாற்ற மாட்டாரு, அல்லது சவாலான சூழ்நிலையை மாற்ற மாட்டாரு, நம்மை மாற்றுவார். நம்மை மாற்றினார் என்றாலே நாம புயலை சமாளிக்க முடியும், கஷ்டமான சூழலை சமாளிக்க முடியும். நம்மை மாற்றாம ஆண்டவர் புயலை அடக்கினாலும், வாழ்க்கையின் சூழல்களை மாற்றினாலும் பல வேளைகள்ல நாம அதை அனுபவிக்க முடியாது, அதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது. எனவே நம்முடைய ஃபோக்கஸ் இந்த 40 நாள் ஜெபத்துல நமக்கு இருக்கிற ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவரை என்னை மாற்றுங்கள் அப்படிங்கிறது தான். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதலை தாங்க, உயிர் மீட்சியை தாங்க, இன்னும் அதிகமாக நான் உம்மிடத்துல கிட்டி சேர வேண்டும், இன்னும் அதிகமாக நான் உமக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மெயினான ஜெபமே. ஒவ்வொரு இந்த ஹோல் டே நீங்க சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே சேஞ்ச் மீ, என்ன நீங்க மாற்றுங்க, என்ன மாற்றுங்க அப்படி நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தோட இன்னும் நான் வந்து சேர்ந்து வாழ்வது தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான காரியம் என்பதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாம பார்க்க போற வேத பகுதி எபிரேயர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. ஹீப்ரூஸ் சாப்டர் 1 verses 6 through 14. எபிரேயர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிரைஸ்ட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் ஏஞ்சல்ஸ். கிறிஸ்துவின் அதிகாரம் தேவ தூதர்களுக்கு மேல், தேவ தூதர்களுக்கு மேலான கிறிஸ்துவனுடைய அதிகாரம் என்பதா கிரைஸ்ட் அத்தாரிட்டி ஓவர் ஏஞ்சல்ஸ். நான் முதலாவது இங்கிலீஷ்ல வாசிச்சு நான் தமிழ்ல வாசிக்க போறேன். ஆனா மெசேஜ் டைமில் நான் எதையும் ஆங்கிலத்தில் சொல்ல போவதில்லை, தமிழ்ல மட்டும்தான் நான் பேச போகிறேன். Hebrews chapter 1 verses 6 through 14. And again, when God brings his firstborn into the world, he says, let all God's angels worship him. In speaking of the angels, he says, he makes his angels winds, his servants flames of fire. But about the Son, he says, your throne, O God, will last forever and ever, and righteousness will be the scepter of your kingdom. You have loved righteousness and hated wickedness. Therefore, God, your God, has set you above your companions by anointing you with the oil of joy. He also says, in the beginning, O Lord, you laid the foundations of the earth, and the heavens are the work of your hands. They will perish, but you remain. They will all wear out like a garment. You will roll them up like a robe, like a garment. They will be changed, but you remain the same, and your years will never end. To which of the angels did God ever say, sit at my right hand until I make your enemies a footstool for your feet? Are not all angels ministering spirits sent to serve those who will inherit salvation? எபிரேயர் 1வது அதிகாரம் 6லிருந்து 14 வரை. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன்
உமது தோழரை பார்க்கிலும் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஒரு சில முக்கியமான கருத்துக்களை இங்கிருந்து நான் வைக்க போறேன். ஒரு கம்பெனி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பெரிய சிஇஓ இருப்பாரு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சிஇஓ இருப்பாங்க, அதுக்கு கீழே அதிகாரிகள் இருப்பாங்க, அதுக்கு கீழே அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். முக்கியமாக இந்த இடத்துல தேவ தூதர்களுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வேத புஸ்தகத்துல நம்ம பார்க்குற பல்வேறு விஷயங்கள் அன்றைக்கு சபைகள்ல, முக்கியமாக நிருபங்கள்லையும் புதிய ஏற்பாடுல பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு சபையில இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும்படியாக, உபதேசம் கொடுக்கும்படியாக எழுதின விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஏன் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் என்பதை இந்த எபிரேயருக்கான நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் வலியுறுத்துகிறார், அல்லது அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்துகிறார் என்றால், அன்றைக்கு மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனை காட்டிலும் தேவதூதர்களை உயர்த்தி பிடித்தார்கள் என்பதனால தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த எபிரேயர் புஸ்தகத்தை ஆங்காங்கே சிதறி இருந்த யூதர்களுக்கு, அல்லது யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிருபம் வந்து எந்த சூழல்ல எழுதப்பட்டது அப்படின்னா, இந்த யூத மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் எந்த மத பின்னணியிலிருந்து வந்தாங்களோ, எந்த சடங்கை விட்டு வந்தாங்களோ, எந்த விசுவாச கோட்பாடிலிருந்து அவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்களோ, அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் நழுவி சென்று கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே அவர்கள் அப்படி நழுவி போக தேவையில்லை, அதற்குள்ள அவர்கள் செல்ல தேவையில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லா சடங்குகளுக்கு மேலானவர். இயேசு கிறிஸ்து எல்லா அதாவது பரிசுத்தவான்களுக்கு மேலானவர். உதாரணமாக மோசேக்கு மேலானவர், தேவதூதர்களுக்கு மேலானவர், அப்புறம் எல்லா விதமான பழைய ஏற்பாட்டு சடங்குகளுக்கு மேலானவர். எனவே இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த நிருபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொன்ன காரியத்தை தான் நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். எனவே தேவதூதர்களை இயேசுவுக்கு மேலாக உயர்த்தின அந்த சபை மக்களை பார்த்து இந்த இடத்துல இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, 6வது வசனத்துல, Christ is worshipped by angels. தேவ தூதர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுகிறார் என்பதை நாம பார்க்கிறோம். யாரு இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறாங்க? தேவ தூதர்களே இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறாங்க. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும்? அவர்தான் முதல் பேரானவர். எப்படி அவர் முதல் பேரானவர்? அவர்தான் முதலாவதாக மரித்தோரில் இருந்து எழுந்தவர். சோ முதல் பேரானவர் அப்படிங்கிறத, அதாவது பிறந்தவர் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்தவர்கள் நிறைய பேர், அதாவது கோடி 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 கணக்கா இருக்காங்க. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, மேபி ட்ரில்லியன்ஸ் சொல்லலாம். இந்த மக்கள் மத்தியிலிருந்து இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் உயிரோடு எழுந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். அப்பனா இயேசு கிறிஸ்து உயிரோட லாசருவை எழுப்பலையா? அல்லது இயேசு கிறிஸ்து இந்த நாயின் விதவையினுடைய மகனை எழுப்பலையா?
அப்படின்லாம் நம்ம கேட்கலாம். அல்லது பழைய ஏற்பாடுல வந்து உயிரோடு எழும்பின அந்த சின்ன பையனை பத்தி என்ன சொல்றது? அப்படி நம்ம பேசலாம். There are two things. One is resuscitation, another one is resurrection. ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது உயிர் அடையறது. அதாவது மீண்டுமாக ஆ உயிரடைஞ்சு, வாழ்ந்து, அப்புறம் எல்லோரையும் போல மரித்து போவது. அது வந்து ரிசசிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அ யாராவது மயங்கி கீழ விழுந்துட்டாங்கனாவோ, அல்லது அ அதாவது இப்ப தண்ணீர்ல மூழ்கி அவங்க வந்து அ அஸ் அதாவது அதாவது ஒரு நிமிஷம் அவங்க மூச்சு இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா, வாயெல்லாம் வாயோட வாய வைத்து நம்ம ஊதி அவங்கள நம்ம மீண்டுமாக கொண்டு வரோம் இல்லைங்களா? சுவாசம் அடைய வைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் ரிசசிட்டேஷன். அ உயிர் அடைய வைப்பது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ லாசரு வந்து உயிரடைஞ்சார். ஆமா, உயிரடைஞ்சார். ஆனா மறுபடியுமாக அவர் மரித்தார். அதே போல தான் நாயின் விதவனுடைய மகனும், அதே போல தான் பழைய ஏற்பாட்டுல பார்க்கிற நம்ம பார்க்கிற சில சம்பவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா உயிர் அடைந்தும் மறுபடியும் சாகாமல் உயிரோடு இருக்கின்ற ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மனிதனாக இந்த உலகத்துல தேவன் மனிதனாக வந்து அவர் நமக்காக மரித்து அவர் அந்த மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனவே மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்பின முதல் நபர் என்பதனாலே அவர் வந்து முதல் பேரானவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த தேவதூதர்கள் எல்லோருமே என்ன செய்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறார்கள், போற்றுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். நீங்க கொலைசெயர் 1வது அதிகாரம், கொலைசெயர் 1வது அதிகாரத்துல 15லிருந்து 18 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா தெரியும். அன்றைக்கு தேவதூதர்களை வணங்கும் பழக்கம் அல்லது வழக்கம் இருந்தது, மக்கள் மத்தியில இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று த கொ கொலை சாரி அ 1 இல்ல. கொலைசெயர் 1வது அதிகாரம் 15லிருந்து 18 வரை. கொலைசெயர் 1 15லிருந்து 18 வரை. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சாரி 15லிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் அதரிசனமான அதாவது காணக்கூடாத நமக்கு நமக்கு நம்முடைய கண்ணுக்கு புலப்படாம அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் யாருக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகல சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிற்கும் முதல்வராயும் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவராய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை. பிலிப்பியர் 2 9லிருந்து 11 வரை. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, அதாவது இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும், அதாவது மரித்தோர்கள் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தன்மை, அதாவது ஒரு 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 ஸ்டேட்டஸ், எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் வந்து அவர் வந்து உயர்த்தி வைத்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். நான் நேத்து கூட சொன்னேன், எப்படி சில மக்கள்லாம்
தேவதூதர்களை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சில டிவிகள்ல சில சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸை வந்து ரொம்ப ரொம்ப உயர்த்தி பிடிப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை வந்து தாழ்த்திடுவாங்க. இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் மேலாக. இயேசு கிறிஸ்து தான் ஒரு ஃபைனல் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து தான் அதிகாரப்பூர்வமான கடைசி வெளிப்பாடு. தேவனை காண்பிப்பதற்காக எந்த ஏஞ்சல்ஸ் மூலமாகவும் நமக்கு வெளிப்பாடு இல்ல. எந்த யார் மூலமாக வெளிப்பாடு இல்ல. அப்படியே ஒரு ஏஞ்சலே வந்து ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் கூட, அந்த வெளிப்பாடு வேத புஸ்தகத்தில் உள்ள வெளிப்பாடோடு ஒத்து போக வேண்டும். இல்ல அப்படின்னா அந்த வெளிப்பாட நீங்க வந்து தவிர்க்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதான் வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். நான் பிரசங்கம் பண்றது, அதாவது நான் இல்ல. அதாவது பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுத்த அந்த சுவிசேஷத்தை காட்டிலும், அல்லது அதை தவிர்த்து அதற்கு மாறாக வேறொரு சுவிசேஷத்தை யாரு கொடுத்தாலும் சரி, ஒரு தேவதூதனை கொடுத்தாலும் சரி, நீங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்வதை பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு முன்பாக போயிட்டு நீங்க நிக்கிறீங்க. அப்புறம் அந்த ராஜாவுடைய ஒரு வேலைக்காரர் வந்து அங்க இருக்கிறாரு. நீங்க என்ன செய்றீங்க? அந்த ராஜாவ வணங்கல. ராஜாவுக்கு வந்து வணக்கம் செலுத்தவில்லை. ஆனா அந்த வேலைக்காரன பார்த்து நீங்க வணக்கம் செலுத்துறீங்க. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நீங்க தான் எல்லாம் பண்ணணும். பார்த்து செய்யுங்க. அப்படிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு நிச்சயமா கோபம் வரும் இல்லைங்களா? ஒருவேளை அவரு சொல்லலாம். "அ நீங்க வெளியே போங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். "நீங்க என்ன 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 எனக்கு வணக்கம் சொல்லல" அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவரு சொல்லலாம். அதே போல தான் பலர் என்ன செய்றாங்க, ஆண்டவர வந்து ராஜான்னு சொல்லிடுறாங்க. ஆண்டவர வந்து ஏற்றுக்கொள்றாங்க. ஆண்டவருக்கு தங்களுடைய இதயத்தை கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஏதோ ஒரு ஒரு உயர்ந்த அ ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு போன மாரி அவங்க வந்து உணர்ந்து கொண்டு என்ன செய்றாங்க, அந்த உயர்ந்த ஆவிக்குரிய நிலையில எஸ் அ தேவதூதர்களோட அவர்கள் பேசுவது போல, சம்பாஷிப்பது போல அவர்கள் இமேஜின் பண்றாங்க. நீங்க பைபிள வாசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஹோம்வொர்க். நீங்க பைபிள வாசிச்சு பாருங்க. எத்தன பேரு அ தேவதூதர்களோடு சம்பாஷித்து, தேவதூதர்களை உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே நம்ம பாடுறோம் இல்லைங்களா? எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அதுதான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். எல்லாமே நமக்கு இயேசு தான் என்பதை நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. அடுத்ததாக 2வதாக இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற அந்த அ சிங்காசனம் தான் எல்லா சிங்காசனத்தில காட்டிலும் பெரியது என்பதை நாம எபிரேயர் 1வது அதிகாரத்துல 8லிருந்து 9 வரைக்கும் நாம பார்க்கிறோம். உங்க சிங்காசனம் தேவனே என்றென்றைக்கும் இருக்கிறது. உங்களுடைய அந்த செப்டர், உங்களுடைய அந்த கோல் இருக்குல்ல, அதுதான் வந்து உம்முடைய ராஜ்யத்தினுடைய கோல், நீதியின் கோல், செங்கோல் என்று சொல்வதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லா விதமான அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் அ இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்துல பார்க்கிற ராஜா, ராணி, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர்ஸ் அல்லது எல்லா விதங்களிலும் உள்ள எல்லா தலைவர்களுக்கும் மேல இயேசு கிறிஸ்து தான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா சுவிசேஷகர், போதகர்கள், அப்புறம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அப்புறம் என்னென்ன அதிகாரங்கள், எவ்வளவு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய சர்ச் எல்லாத்த காட்டிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, பல வேளைகள்ல நாம மனிதர்களை உயர்த்தி பிடித்து, மனிதர்களுக்கு ஒரு பெடஸ்டல ஒரு ஒரு அ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்த நம்ம கொடுத்து, அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் அவர்கள் வந்து என்ன சொன்னாலும் நாம கேட்கிறோம். நாம இந்த அ இந்த எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அ யூத மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ம் அநேகரை அநேகரை வந்து அ மடைமாற்றுவதற்காக, அவர்களை திசை திருப்புவதற்காக பல நபர்கள் அங்கு பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சரியான சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த எபிரேய புஸ்தகம் எழுதப்பட்டது. நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். எல்லாத்த காட்டிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து தான். பல வேளைகள் நான் சபையில சொல்லியிருக்கிறேன். ஆம், அதாவது என்னையோ அல்லது எந்த பாஸ்டரையோ அல்லது நான் பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கத்தையோ அல்லது வேறு எதையுமோ நாம வந்து உயர்த்தி பிடிக்க தேவையில்லை. எப்படி பெரியோ மக்கள் வந்து பவுல் பிரசங்கம் பண்ணதை கூட அவர்கள் எடுத்து ஆராய ஆரம்பிச்சாங்க. அதாவது இது உண்மையா அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நான் உங்களிடத்துல கெஞ்சி கேட்டுக்கொள்ளும் காரியம் என்ன அப்படின்னா, தயவாக கேட்டுக்கொள்ளும் காரியம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டுக்கொள்ளும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் நாம எல்லோருமே சேர்ந்து யாரு பிரசங்கம் பண்ணாலும் சரி,
இந்த பிரசங்கத்தையும் கூட சரி நாம பைபிளோட ஒத்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா தேவன் மட்டுமே எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு மட்டுமே எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே எல்லோரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம்தான் அன்ஷேக்கபிள், அசைக்கப்படாத ஒரு ராஜ்யமாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நீதி மட்டுமே ஆண்டவரே உண்மையான நீதியாக இருக்கிறது ஆண்டவரே, சரியான நீதியாக இருக்குது. உம்முடைய நீதியின் செங்கோல்னால நீங்க என்ன செய்யுங்க, தொடர்ந்து என்ன ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி நம்ம சொல்வது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்ச போது பிரசங்கம் என்ன தெரியுமா பண்ணார் அவரு? அவருடைய பிரசங்கம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் பிரசங்கம் பண்ணார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கும் கூட இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை வைத்து நாம ஜெபிக்க வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இது ஏதோ ஜியோகிராபிக்கல் டொமைன் கிடையாது, ஜியோகிராபிக்கல் லொகேஷன் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பூலோகம் சார்ந்த, புவியியல் சார்ந்த, அல்லது ஒரு இடம் சார்ந்த, புலம் சார்ந்த ஒரு ஒரு காரியம் இல்லை. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னும் போது இது தேவன் ஆட்சி அப்படின்னு, தேவனுடைய ஆட்சின்னு வச்சுக்கலாம். தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய தேவனுடைய ரூல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தேவனுடைய ஆட்சி, தேவன் வந்து ஆட்சி பண்ணுகிற, அந்த ரெயின் பண்ணுகிற அந்த ஒரு காரியம், ஆளும் காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஆளும் காரியம்னு வச்சுக்கலாம். அதுக்காக தான் அவர் எங்க ஆள விரும்புகிறார், எங்க வந்து அவர் ஆட்சி பண்ண விரும்புகிறார்னா, உங்க மேல, என் மேல, உங்களுடைய வாழ்க்கை மேல, என் வாழ்க்கை மேல, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது வந்து இந்த சீசனுக்கு மட்டும் இல்ல, எல்லா சீசன்லயும் இது நடக்க வேண்டும் அருமையானவர்களே. அடுத்தது மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கிரைஸ்ட் இஸ் தி அன்சேஞ்சிங் கிரியேட்டர். இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் என்றென்றைக்கு மாறாத சிருஷ்டிகர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். என்றென்றைக்கு மாறாத சிருஷ்டிகர். எபிரேயர் 1வது அதிகாரம் 10-12 வரை நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எபிரேயர் 1:10-12 வரை அங்க நம்ம பார்க்கிறோம், இயேசுவை பார்த்து இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க இந்த பூமிக்கு அஸ்திபாரத்தை போட்டிருக்கீங்க. எப்ப அப்படின்னா ஆரம்பத்திலேயே போட்டிருக்கீங்க. இந்த வானங்கள் எல்லாமே நீங்க படைத்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இந்த இந்த வானங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனா நீங்க ஒரு நாளும் ஒளிந்து போவதே இல்லை, அழிந்து போவதில்லை, என்றென்றைக்கும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே. நீங்களும் நானும் ஆண்டவர் பார்த்து சொல்ல, இயேசுவை நீங்க மாறாதவர், 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 மாறாதவர். மனிதன் மாறலாம், மனிதனுடைய எண்ணங்கள் மாறலாம், மனிதனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறலாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இந்த வானமும் பூமியும் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நம்முடைய நம்முடைய மேப்ல, இந்திய மேப்ல பார்த்தீங்கன்னா, அங்க இந்திரா காந்திஸ் நோஸ்ன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, போன தடவை சுனாமி வந்தபோது அந்த நோஸ் அப்படியே கொஞ்சம் மழுங்கி போயிடுச்சு. பிளண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த ஷார்ப்பா இருந்த இடத்த வந்து அ இந்த அதாவது சமுத்திரம் வந்து விழுங்கி விட்டது. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இந்த இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, பூமி எதிர்ச்சி வந்து பல்வேறு சம்பவத்தினால அப்படியே பூமியே மாறிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. அ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க இத குறித்து நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஆம், இந்த உலகம் மாறும், வானம் மாறும், எல்லாமே மாறும். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் மாறுவது இல்லை. அவர் எப்போதுமே மாறாத அ சிருஷ்டிகராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மையை நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாம ஆண்டவர் மேல நங்கூரத்தை பாய்த்து நம்ம அவர் மேல சார்ந்து இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகத்துல அசைக்கப்படும் காரியத்தின் மேல நாம சார்ந்து இருந்தோம் அப்படின்னம்னா, நிச்சயமாக நாமளும் அசைக்கப்படுவோம். ஆனா ஆண்டவர் மேல நம்ம சார்ந்து இருக்கும்போது நிச்சயமாக அசைக்கப்படுவதில்லை. இந்த உலகத்துல அசைக்கப்படும் காரியம்னா என்ன? நம்முடைய எஜுகேஷன், அப்புறம் அ நம்முடைய பணம், அப்புறம் நமக்கு இருக்கிற உறவினர்கள், கனெக்ஷன்ஸ் இப்படி. அப்ப கனெக்ஷன்ஸே வேண்டாமா? நம்ம யாரோடையும் பழகக்கூடாதா? அல்லது பவர்ஃபுல்லான மக்களோட நம்ம வந்து எந்த விதமான கனெக்ஷன் வச்சுக்க கூடாதா? அப்படின்னா இல்ல. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்ப பணத்த வந்து நம்ம சேர்க்கக்கூடாதா? பணத்த சம்பாதிக்க கூடாதா? நம்ம சரியான விதத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாதா? அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லது படிக்கக்கூடாதா? அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் அப்படி சொல்லல. ஆனா இது மேல நாம முழு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால், நிச்சயமாக அது எல்லாமே மாறும்.
ஆனா இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்திருக்கும் போது அது மாறாத ஒரு காரியம். நீங்க இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க பார்க்குற ஃபோன் வந்து நிச்சயமா ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க அத வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குற அ கம்ப்யூட்டருடைய வெர்ஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அது மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்ததாக நாம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, கடைசியாக பார்க்குற விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். நேத்தே நான் சொன்னேன். வலது பாரிசத்துல வீற்றிருப்பது என்பது அதிகாரத்தோட, வல்லமையோட வீற்றிருக்கும் ஒரு காரியம் என்பத நம்ம சொல்லலாம். நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தையோ, அல்லது ஆலயத்தையோ, அன்றைக்கு இருந்த ஆலயத்தையோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க எங்கேயுமே அ ஆசாரியர்கள் உட்காருவதற்கு சீட்டெல்லாம் இருக்காது. இப்ப நம்ம ஆராதிக்கும்போது, அ நமக்கு எல்லாம் சீட் இருக்கு. உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். அப்புறம் நின்னுகிட்டு ஆராதிக்கிறோம். பாஸ்டர்ஸ்களுக்கும் சீட் இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா அன்றைக்கு ஆலயத்திலேயோ, ஆசாரிப்பு கூடாரத்திலேயோ, அ ஆசாரியர்கள் வந்து எழுந்து நின்று அவர்கள் சேவை செய்தார்கள். அவர்கள் உட்காருவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான சிங்காசனமோ, அவர்களுக்கு எந்த விதமான அ சேரோ எதுவுமே கிடையாது. நாற்காலியோ எதுவுமே கிடையாது. ஏன்னா, அவர்களுடைய சேவை இருக்குல்ல, ஆண்டவருக்கு செய்யற சேவை இருக்குல்ல, அது முடிவுக்கு வரப்போறதே கிடையாது. அது என்றென்றைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அவர்களுக்கு அ நாற்காலி எதுவும் ஆலயத்துல கிடையாது. ஆனா, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக தன்னையவே பலியாக செலுத்திவிட்டு, அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன செஞ்சாரு? அவர் உட்கார்ந்துட்டார். இப்ப வந்து ஆலயம் இல்லை, பலி கிடையாது. எல்லாத்தையும் அவர் முடிச்சுட்டார். அவர் உட்கார்ந்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அவர் அதிகாரத்துல உட்கார்ந்திருக்கார். ஆனா, தேவதூதர்கள் வந்து இன்றைக்கும் சேவை செய்கிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர்கள் வந்து எப்படி ஒரு காற்று போல அல்லது காற்று எப்படி அ ஒரு வேலைக்காக உபயோகப்படுத்தப்படுகிறதோ, அப்புறம் அக்கினி எப்படி ஒரு வேலைக்காக பயன்படுத்தப்படுகிறதோ, அதேபோல அவர்கள் பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள்ன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்ட மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட்ஸ் பணிவிடைக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து ஊழியக்காரர்கள பற்றி பேசல. நெறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. இங்க சொல்லப்பட்ட வசனம் பணிவிடைக்காரர்கள் அப்படின்னு சொல்றது, என்னுடைய பணிவிடைக்காரர்கள் அக்கினியைப் போல இருக்கிறார்கள் அப்படின்னோன, ஒரு சிலர்லாம் நம்ம பணிவிடைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் அக்கினியைப் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை எடுத்து அதற்கு பொருத்தி பார்ப்பார்கள். இந்த வசனம் ஊழியக்காரர்களை குறித்து பேசவில்லை. இந்த வசனம் தேவதூதர்களை குறித்து பேசுகிறது. இந்த வசனம் தேவதூதர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் காற்றுகளைப் போல அ அல்லது அக்கினியைப் போல ஒரு ஒரு காரியத்துக்கு செய்கிற ஒரு வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். இந்த 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 பணிவிடைக்காரர்களாகிய தேவதூதர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் படுகிறார்களோ அல்லது ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அருமையானவர்களே. இன்றைக்கு அ மீண்டுமாக நாம பார்த்த காரியத்தை நான் சொல்றேன். நாம இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்ம ஆராதிக்க வேண்டும். ஏன்னா, அவர் தான் நமக்காக மரித்து உயிரோடு எழும்பின தேவனாக இருக்கிறார். எந்த படைக்கப்பட்ட காரியத்தையும் நம்ம ஆராதிக்க கூடாது. அ படைக்கப்பட்டத நம்ம வேல்யூ பண்ணலாமா? மதிக்கலாமா? அப்படிலாம் மதிக்கக்கூடாதுலாம் கிடையவே கிடையாது. அ மரத்த மதிக்கலாமா? அல்லது மற்ற மிருகங்கள மதிக்கலாமா? நிச்சயமாக மதிக்கலாம். ஆனா மிருகங்களோ, மரங்களோ அல்லது வேற படைப்புகளோ தேவனுடைய இடத்துல இருக்கவும் முடியாது. நாம் அவைகளை ஆராதிக்க தேவையே இல்ல அப்படின்றத பார்க்கிறோம். ஆராதிப்பது குற்றம். அது மட்டுமல்ல, நாம ஆண்டவரை எப்போதும் நம்பணும். ஏன்னா, அ நாம அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து அசைக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய செக்யூரிட்டி, நம்முடைய பாதுகாப்பு வந்து அவர்ட்டருந்து தான் வருகிறது. அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன மாரி சூழல்ல போயிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக ஆண்டவருடைய கரத்துல வைத்து நாம சொல்லலாம். ஆண்டவருடைய கரத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! ஆண்டவருடைய கரத்துல இருந்து நான் எடுக்கவே இல்லையே! நம்ம ஆண்டவருடைய கரத்துல வைக்கணுமா? எப்படி நான் வைப்பேன்?" அப்படின்னு நீங்க அ ஒரு வேளை கேட்டீங்க அப்படின்னா, நானும் அந்த மாரி கேட்கிற ஆள் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா,
நான் மீண்டுமாக வைக்கணும் அப்படின்றத நான் என்ன என்ன சொல்றேன்னா, மீண்டுமாக நம்முடைய அர்ப்பணத்தை உறுதி செய்து கொள்வோம். ஆண்டவருக்கு நாம செய்த அந்த அர்ப்பணத்தை நாம உறுதி செய்து கொள்வோம். என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, உமக்கு மட்டுமே அர்ப்பணம், அர்ப்பணம், அர்ப்பணம். என்னுடைய சிந்தை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஆண்டவரே நடத்தை எல்லாமே ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ற எல்லா காரியமும், என்னுடைய பிசினஸ், என்னுடைய தொழில், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய நிலம் எல்லாமே ஆண்டவரே. படிப்பு எல்லாமே உமக்கு தான் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக. ஆண்டவரே, உம்ம சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆண்டவர் உங்களுக்குள்ள கொண்டு வருகிற அந்த சின்ன மாற்றத்தை வைத்து ஒரு பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள அந்த மாற்றம் ஆரம்பிக்கட்டும். நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்க ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துல வைக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.